காசு, சீக்கனு, காட்டுக்கெல்லாம் உங்களுக்கு பை மைனஸ் எழுதி அந்த வேல்யூவ ஸ்பெசிஃபிக்கா எழுதுவீங்க. ஓகேங்களா? அதே வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, ஆ அதுக்கு முன்னாடி சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/x அப்படின்னு பர்ட்டிகுலரா உங்க கையில குடுத்திருந்தாங்கன்னா, நாம என்னவா எழுதலாம்னா, கோசெகன்ட் இன்வெர்ஸ் அப்படின்னு எழுதலாம். அதே வந்து காசுக்கு கேட்டாங்கன்னா சீக்கனு, டானுக்கு கேட்டாங்கன்னா காட்டுன்னு எழுதலாம். அதே உங்களோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ் வேல்யூவா இருந்துச்சுன்னா, இந்த மாரி மாத்தி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்சோ இது வந்து நீங்க ரொம்ப அடுத்த லெவல் போம்போது, நெக்ஸ்ட் லெவல் போம்போது இந்த ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப தேவைப்படும். இவன் இல்லன்னா கொஸ்டினே சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு போகும். ஸோ அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கிறது. அதாவது எக்ஸர்சைஸ் 2.2 அப்படின்னு சொல்ற கொஸ்டின்ஸ்லாம் இத வச்சு தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. ஓகேவா? ஸோ இவன்லாம் தேவைப்படுவான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இ இவன் தான் தேவைப்படுவான். அதோட சில ஃபார்முலாஸ் வந்து கொஞ்சம் அதாவது 1 மைனஸ் காசுன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதே மாரி சின்ன சின்ன விஷயம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொண்டு வருவான். சில ஃபார்மேட்ல எடுத்துட்டு வருவாங்க. அதே மாரி இன்னொரு ஃபார்முலாஸ் வந்து நான் உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்கா குடுக்கணும்னு நெனைக்கிறேன். அதான் என்னன்னா காசு A பிளஸ் B ஃபார்மேட்டு. அதாவது காஸ் A, காஸ் B மைனஸ் சைன் A, சைன் B அந்த மாரி எழுதுவோம்ல. அது ரிலேட்டடான காசு, சைன் A பிளஸ் BA, A பிளஸ் BA, A மைனஸ் BA அது எல்லாமே நீங்க ஃபார்முலாஸ் வந்து நீங்க படிச்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஃபங்ஷனாலே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்ஷன்னாலே உங்களுக்கு ஃபார்முலாஸ் பேஸ்டு தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க இந்த மாரி ஃபங்ஷன்ஸ் உள்ள ஃபார்முலாஸ்லாம் உட்காந்து தெளிவா பார்த்துக்கிறது